வணக்கம். தமிழகத்தில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பு தலைப்புச் செய்தியை காண்போம். ஆந்திர மாநிலத்திலிருந்து தேனி மாவட்டத்திற்கு கடத்தி வரப்பட்ட 22 கிலோ கஞ்சா பறிமுதல். சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் யார் பேருந்தை முன்னதாக இயக்குவது சம்பந்தமாக தனியார் பேருந்து ஊழியர்களுக்கிடையே வாக்குவாதம். இனி விரிவான செய்திகள். மரக்காணம் பேரூராட்சிக்குட்பட்ட புதுச்சேரிக்கு செல்லும் பிரதான சாலையில் மாடுகள் சுற்றித் திரிவதால் அங்கு அடிக்கடி வாகன விபத்து ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பேரூராட்சிக்குட்பட்ட புதுச்சேரி செல்லும் பிரதான சாலையான சந்நிதி பேருந்து நிறுத்தத்தில் அதிக அளவில் மாடுகள் தினந்தோறும் சுற்றித் திரிவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். மேலும் இவ்வாறு சுற்றித் திரியும் மாடுகளால் அடிக்கடி அப்பகுதிகளில் விபத்துகள் ஏற்படுவதாகவும் பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள், வேலைக்கு செல்லும் மகளிர் மற்றும் பொதுமக்கள் அவ்வழியே கடந்து செல்லும் பொழுது ஒருவித அச்சத்துடனே கடந்து செல்வதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மிக விரைவாக மரக்காணம் பேரூராட்சி அதிகாரிகள் இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் யார் பேருந்தை முன்னதாக இயக்குவது சம்பந்தமாக தனியார் பேருந்து ஊழியர்களுக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டதன் காரணமாக போக்குவரத்து பாதிப்பு. திண்டிவனத்தில் உள்ள சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் விழுப்புரம் மார்க்கமாக செல்கின்ற அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் நின்று பயணிகளை ஏற்றி செல்வது வழக்கம். இதேபோல் தனியார் பேருந்து ஒன்று பயணிகளை ஏற்றிக்கொண்டு விழுப்புரம் நோக்கி செல்ல முயன்றது. அப்பொழுது அதன் பின்னால் வந்த மற்றொரு தனியார் பேருந்து ஊழியர்கள் புறப்பட தயாராக இருந்த தனியார் பேருந்து முன்பாக தங்களது பேருந்தை நிறுத்தியதுடன் பயணிகளை ஏற்றிக்கொண்டு புறப்பட தயாராக இருந்த பேருந்தின் சாவியை பறித்து கொண்டு எங்களுக்கு முன்பாக ஏன் பயணிகளை ஏற்றிக்கொண்டு செல்ல முயற்சி செய்கிறீர்கள் என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இரண்டு தனியார் பேருந்து ஊழியர்களும் கடுமையான வாக்குவாதம் செய்து கொண்ட நிலையில் பேருந்துகளில் உள்ளே அமைந்திருந்த பயணிகள் சரியான நேரத்திற்கு வீடு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டதால் மிகவும் அவதிக்குள்ளானர். இந்த சம்பவம் நடந்த பகுதி சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை என்பதால் அதன் பின்னால் வந்த வாகனங்கள் அணிவகுத்து நின்ற நிலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த திண்டிவனம் காவல்துறையினர் இரு தரப்பினரையும் சமாதானம் செய்ததுடன் ஒரு தனியார் பேருந்தை பறிமுதல் செய்து காவல் நிலையத்திற்கு எடுத்து வந்ததுடன் இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை செய்து வருகின்றனர். சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் இரண்டு தனியார் பேருந்து ஊழியர்கள் சாலையின் பேருந்துகளை நிறுத்திவிட்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட இந்த சம்பவத்தால் இந்த பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. ஆந்திர மாநிலத்தில் இருந்து தேனி மாவட்டத்திற்கு கடத்தி வரப்பட்ட 22 கிலோ கஞ்சா பறிமுதல். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் பகுதியில் இருந்து தேனி மாவட்டம் வருசநாடு பகுதிக்கு பேருந்தின் மூலம் கஞ்சா கடத்தி வந்து கடமலைக்குண்டு அருகே தானா தோட்டம் பகுதியில் ஆட்டோவில் மாற்ற முயன்ற பொழுது கடமலைக்குண்டு காவல்துறையினரால் உசிலம்பட்டு பகுதியைச் சேர்ந்த மாயன், வனராஜன் மற்றும் குமணன் தொழு பகுதியைச் சேர்ந்த சத்யராஜ் ஆகிய 3 பேரை கைது செய்தனர். இதில் தொடர்புடைய குமணன் தொழு பகுதியைச் சேர்ந்த முருகன் மற்றும் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த ரமணா ஆகிய 2 பேரை தீவிரமாக காவல்துறையினர் தேடி வருகின்றனர். நீலகிரி மாவட்டத்தில் உள்ள கூடலூரில் தொடர்ந்து பயிர்களை அழித்து வரும் யானைகளை கண்டு கொள்ளாத வனத்துறையினரை கண்டித்து பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் கடலூர் பகுதியில் வசிக்கின்ற பொதுமக்கள் விவசாயம் செய்து தங்களுடைய வாழ்வாதாரம் சரி செய்து கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் காடுகள் நிறைந்த பகுதியாக இருக்கின்றது. இதில் அந்த காடுகளில் அனைத்து வகையான மிருகங்கள் வசித்து வருகின்றன. மேலும் நீலகிரி மாவட்டத்தில் சுற்றுலா தலமாக சில பகுதிகள் விளங்கி வருகின்றன. இந்த தருணத்தில் கூடலூர் என்ற கிராமத்தில் பொதுமக்கள் தங்களுடைய சிறிய நிலப்பகுதியில் விவசாயம் செய்து தங்களுடைய குடும்ப நடத்தி வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் விளைந்து வருகின்ற அறுவடை காலங்களில் இருக்கின்ற பயிர்களை அப்பகுதியில் வலம் வந்து கொண்டிருக்கும் யானைகள் பயிர்களை அழித்து பொதுமக்களின் வாழ்வாதாரத்தை நாசம் செய்து வருகின்றனர். இதனை கண்டுகொள்ளாத வனத்துறையினரை அதை விரட்டுவதற்கு தயக்கம் காட்டுகின்றனர். இதனால் விவசாயிகள் வாழ்வாதாரம் சீர்குலைந்து நிற்கிறது. இதனை கண்டித்து அப்பகுதி மக்கள் பெரும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் எங்களுடைய வாழ்வாதாரம் நிலைகெட்டு போகின்ற நிலையில் மிருகங்கள் பயிர்களை அழித்து வருகின்றன. இதனால்
இதனால் எங்களுடைய சூழ்நிலை சரியில்லாத நிலையில் கடன் தொல்லை அதிகமாக உருவாகி வருகிறது. இதனை வனத்துறையினர் அப்பகுதியில் வாழ்கின்ற மிருகங்களை சரியான முறையில் திசை திருப்பி எங்களுடைய வாழ்வாதாரத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். கோவில்பட்டி நேஷனல் பொறியியல் கல்லூரியில் மாற்றுத்திறனாளி பயனாளர்களுக்கு நடைபெற்ற இலவச மருத்துவ முகாமில் 225 பயனாளிகளுக்கு செயற்கை கால், கை, 3 சக்கர மிதிவண்டி, வாக்கர் உபகரணங்கள் வழங்கி சிறப்பித்தனர். கோவில்பட்டி நேஷனல் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான இலவச மருத்துவ முகாமில் பங்கேற்று அளவீடு மற்றும் தேர்வு செய்யப்பட்ட 225 பயனாளிகளுக்கு செயற்கை கால், கை, 3 சக்கர மிதிவண்டி, வாக்கர் உபகரணங்கள் வழங்கி சிறப்பித்தனர். விபத்து மற்றும் போலியோவால் பாதிக்கப்பட்டு கை மற்றும் கால் இழந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச நவீன செயற்கை கால், கை, 3 சக்கர மிதிவண்டி, வாக்கர் போன்ற உபகரணங்கள் கல்லூரி வளாகத்தில் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது. இம்முகாமிற்கு KR கல்வி நிறுவனங்களின் துணைத் தலைவர் KR கிருஷ்ணன்மூர்த்தி தலைமை வகித்தார். CSR வாரா ஃபியூச்சர் LLBயின் நிதி உதவியுடன் கோவில்பட்டி நேஷனல் பொறியியல் கல்லூரி மற்றும் சென்னை ஃப்ரீடம் ட்ரஸ்ட் ஆகியவை இணைந்து கடந்த மாதம் கல்லூரி வளாகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச நவீன செயற்கைக்கால் மற்றும் கைகளை அளவீடு செய்யும் முகாம் நடைபெற்றது. இம்முகாம்களில் கலந்து கொண்டு அளவீடு செய்த சுமார் 225க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு இலவச உபகரணங்கள், அதாவது செயற்கைக்கால், கை, 3 சக்கர மிதிவண்டி, வாக்கர் ஆகியவை KR கல்வி நிறுவனங்களின் துணைத் தலைவர் KR கிருஷ்ணமூர்த்தி, தாளாளர் KR அருணாச்சலம், சென்னை ஃப்ரீடம் ட்ரஸ்ட் நிர்வாக குழு உறுப்பினர் T சுதர்ஷன் ரெட்டி ஆகியோர் வழங்கினர். மேலும் இம்முகாம்களில் கலந்து கொள்ள முடியாமல் போன மாற்றுத்திறனாளிகளுக்கு மீண்டும் நாளை காலை 9 மணி அளவில் நடைபெறும் இலவச நவீன செயற்கைக்கால் மற்றும் கை வழங்கும் மற்றும் அளவீடு செய்யும் முகாமில் கலந்து கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இம்முகாமில் KR கல்வி நிறுவனங்களில் நிர்வாக குழு உறுப்பினர் C ராமசாமி, உஷா சுந்தர், லக்ஷ்மி அம்மாள், பாலிடெக்னிக் கல்லூரியின் முதல்வர் பேராசிரியர் A ராஜேஸ்வரன், KR கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் S மதிவாணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதுதான் ஃப்ரீடம் ட்ரஸ்ட் ரொம்ப முக்கியமான பங்கு. ஏன்னா நாங்கள் கொடுக்குற இந்த உபகரணத்தை பயன்படுத்துறது நீங்க தான். ஸோ அது சரியாக பயன்படுத்தும். செயற்கை காலத்துக்கு தான் 4 வருஷம் 5 வருஷம் வரும். நீலகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து ஒரு வாரமாக மழை பெய்து வருகின்றது. இதனால் அப்பகுதிகளில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் கடந்த ஒரு வாரமாக மழை பெய்து வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக பந்தலூர் பகுதியில் 2 நாட்களாக பெரும் கனமழை பெய்து வருகின்றது. மழையின் காரணமாக பந்தலூர் பகுதியில் இருந்து வருகின்ற மழை நீரானது செம்மண் வயல் பகுதியில் உள்ள சுமார் 20க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளில் பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். அப்பகுதியில் வசிக்கின்ற மக்கள் வெளியில் செல்ல முடியாத நிலைமையில் மழை நீரானது தேங்கி நிற்கின்றது. அப்பகுதி மக்கள் மழை நீரில் தவித்து வருகின்றனர். இதன் காரணமாக கடந்த ஒரு வருடமாக 3 முறை கம்யூனிஸ்ட் கட்சியின் பொறுப்பாளர் ரமேஷ் 6வது வார்டு உறுப்பினர் தலைமையில் பொதுமக்களுடன் சென்று மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்கப்பட்டுள்ளது. இதுவரை அந்த மனுவிற்கான எந்த ஒரு செயல்பாடும் நடைபெறவில்லை. தற்போது கனமழையின் காரணமாக பொதுமக்கள் வெளியே வர முடியாத சூழ்நிலையில் உருவாகி தவித்து வருகின்றனர். இதை மாவட்ட ஆட்சியரும் மற்றும் தமிழக அரசின் சரி செய்து கொடுக்குமா என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை மனுவை வைத்துள்ளனர். ரோட்லயே வர முடியலையே. அம்மா வீட்டுக்குள்ள வரல, பின்னாடி. உளுந்தூர்பேட்டையில் அமராவதி அன்னதான அறக்கட்டளையின் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அடுத்த களமருதூரை சேர்ந்த ராஜா கண்ணு கௌரி இவர்களின் மகன் மணிகண்டன் அவர்களின் பிறந்த நாளில் உளுந்தூர்பேட்டை அமராவதி அன்னதான அறக்கட்டளையின் சார்பாக வெள்ளையூர் முதியோர் காப்பகம் மற்றும் உளுந்தூர்பேட்டையை சுற்றியுள்ள முதியோர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. மதிய உணவை பெற்றுக்கொண்ட முதியோர் மற்றும் ஆதரவற்றோர் இல்லத்தில் உள்ள பெரியவர்கள் பிறந்த நாள் கொண்டாடிய நபருக்கு பாராட்டையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர்.
மேலும் இந்த நிகழ்ச்சியில் அசோக்குமார், செல்வம், வீரராகவன், ஆறுமுகம், ஐயப்பன், விக்னேஷ், அறக்கட்டளையின் தலைவர் ஐயப்பன், தலைமை ஒருங்கிணைப்பாளர் அஜித்குமார் ஆகியோர் உடனிருந்தனர். உளுந்தூர்பேட்டை அரசு பெண்கள் விடுதியில் நேற்று திடீரென மாவட்ட ஆட்சியர் பிரசாத் மாணவிகளுக்கு வழங்கப்படும் உணவின் தரம் குறித்தும் மாணவிகளிடம் கேட்டறிந்து ஆய்வினை மேற்கொண்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் உள்ள அரசு மாணவிகள் விடுதியில் முன்னாள் மாவட்ட ஆட்சியர் சரவணகுமார் மாறுதலுக்கு பிறகு புதியதாக பொறுப்பேற்றுக் கொண்ட கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் MS பிரசாத் உளுந்தூர்பேட்டை விருத்தாச்சலம் சாலையில் உள்ள அரசினர் மாணவியர் விடுதியை திடீர் ஆய்வு மேற்கொண்டு மாணவியர்களுக்கு வழங்கப்படும் உணவு மற்றும் மளிகை பொருட்கள் இருப்பு நிலை மற்றும் விடுதி பராமரிப்பு குறித்து திடீர் ஆய்வு மேற்கொண்டு மாணவியர்களுடன் கலந்துரையாடினார். புதிய மாவட்ட ஆட்சியர் முதலாக உளுந்தூர்பேட்டைக்கு வருகை தந்து ஆய்வு மேற்கொண்டது பொதுமக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றது. சங்கராபுரம் அனைவருக்கும் கல்வி இயக்கத்தின் வட்டார வளர்ச்சி மையத்தில் பயின்று வரும் மூளை முடக்குவாதத்தில் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி சிறார்களுக்கு சிறப்பு சக்கர நாற்காலிகள் வழங்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சங்கராபுரம் வட்டம் சங்கராபுரம் அனைவருக்கும் கல்வி இயக்க வட்டார வள மையத்தில் பயின்று வரும் மூளை முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி சிறார்கள் தட்சித், ராஜபாண்டலம், வெங்கட்ராமன், மேல் சிறுவலூர், அஸ்வின் ஆகிய 3 நபர்களுக்கும் தலா 9,050 ரூபாய் மதிப்புள்ள சிறப்பு சக்கர நாற்காலிகள் தலா 1 வீதம் 3 மாற்றுத்திறனாளி 27,150 ரூபாய் மதிப்பில் மூவருக்கும் நடமாடும் சிகிச்சை ஊர்தி மூலம் சங்கராபுரம் வளமையம் நேரில் சென்று வழங்கப்பட்டது. மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் சுப்பிரமணி, முடன் நீக்குயல் வல்லுநர் பிரபாகரன், அனைவருக்கும் கல்வி இயக்க வட்டார வளமையம் மேற்பார்வையாளர் திருமதி சிறப்பாசிரியர் ஹரிதாஸ் ஆகியோர் உடனிருந்தனர். திண்டிவனம் அன்னை ஸ்ரீ சாரதா தேவி சேவா அறக்கட்டளையின் சார்பில் இல்லந்தோறும் சத்சங்கமான நிகழ்ச்சி நடைபெற்றது. திண்டிவனம் அன்னை ஸ்ரீ சாரதா தேவி சேவா அறக்கட்டளையின் சார்பாக இல்லந்தோறும் சத்சங்கமான நிகழ்ச்சி புதுச்சேரி ஸ்ரீ ராமகிருஷ்ண மடம் பொறுப்பு தலைவர் ஸ்ரீமத் சுவாமி நித்யானந்தா அவர்களின் தலைமையில் திண்டிவனம் நாகலாபுரம் ராஜகோபால் தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீமத் செந்தில்குமார், ஸ்ரீமதி ஜெயந்தி அவர்களின் இல்லத்தில் நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அன்னை ஸ்ரீ சாரதா தேவி அறக்கட்டளை நிர்வாகிகள் செய்திருந்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆந்திர மாநிலத்திலிருந்து தேனி மாவட்டத்திற்கு கடத்தி வரப்பட்ட 22 கிலோ கஞ்சா பறிமுதல். சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் யார் பேருந்தை முன்னதாக இயக்குவது சம்பந்தமாக தனியார் பேருந்து ஊழியர்களுக்கிடையே வாக்குவாதம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. உங்களிடமிருந்து விடைபெறுவது இந்துமதி வீரப்பன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.